கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா, இல்லை இதற்கான அப்டேட் தான் கிடைக்குமா, எப்போ தான் தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக இதற்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அப்டேட் 2 மாதங்களுக்கு முன்பாகவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா 2025-26 ஆண்டுக்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இன்னும் திமுகவின் ஆட்சி காலம் 1.5 வருஷம் இருக்குங்க. ஸோ அந்த 1.5 வருஷத்துக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் அதில் கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு டோட்டலாக மொத்தமாக 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த 1.5 வருஷத்துக்காக. அதில் நிறைய நலத்திட்ட உதவிகளும் அடங்கியிருக்குங்க. அதில் முக்கியமாக 2 முக்கிய அம்சங்கள் அடங்கியிருக்கு. என்னென்னா, விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, அதே மாதிரி மீண்டும் விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகையாக 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரன் வரைக்கான நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்களின் நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகை கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நகை கடன் பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு அப்படின்றதுக்கான அப்டேட் முதல்ல நம்ம பார்ப்போம். அதுல தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல நகைக்கடன் தள்ளுபடி பெற இன்னமும் என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டைகள் வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பவுனுக்கு மேல் இருந்தாலும் தள்ளுபடி கிடையாது, 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறா வழங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்தாலும் சரி, அவங்க சார்ந்த உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளுமே வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நகைக்கடனை நீங்க முழுமையா செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம போலி நகை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டுலயும் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களை சேர்ந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகை கடன்கள் முழுமையாக எப்போலிருந்து தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதத்தோட 2ஆம் வாரத்திலிருந்து உங்களுடைய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு, நீங்க உங்களுடைய நகை கடன்கள கூட்டுறவு வங்கிகள்ல போயிட்டு மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல இதுதான் அப்டேட்டா நம்ம குடுத்திருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.